எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இந்தாயா, அப்பா உனக்கும் வெண்ணிலாவுக்கும் 3 பவுன்ல செயின் வாங்கி வச்சிருக்காரு, போட்டுக்கோ. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் தே. இருக்கட்டும் இருக்கட்டும், போட்டுக்கோங்க. உங்கள் பெரியம்மா பெரியப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கய்யா 2 பேரும். சரிங்கம்மா. அச்சச்சோ, அதெல்லாம் வேண்டாம். கோயிலில் வச்செல்லாம் யார் காலில் யாரும் விழுகக்கூடாது. இங்கே கடவுளை மட்டும்தான் எல்லாரும் கும்பிடணும், மனுஷங்களையெல்லாம் கும்பிடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வாங்க. நாங்கள் அங்கே வெளியே உட்காந்துருக்கோம். சரிங்க பெரியம்மா. மறக்கதான், அப்படியே நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் தா. சரிங்கக்கா. எப்பா, என் பொண்டாட்டியா இது? எல்லாரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்தாப்புல இருந்து முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் தாலி பறிச்சு கோக்குற விசேஷத்தை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. மாமா, நீ அரவிந்தன் காதுல என்ன சொன்ன? அவனை போய் முத்துவை இடிச்சு தள்ளி விடுன்னு சொன்னியா? முத்துவை இடிச்சு தள்ளி விடுன்னு எல்லாம் சொல்லல. அந்த தட்டை எடுத்து கொடுக்கும் போது தட்டி விடுன்னு தான் சொன்னேன். தட்டி விட்டா தட்டு கீழே தானே விழுகும், மேலே போய் எப்படி விழுந்தது? நம்ம எப்படி தட்டி விடுறோமோ அந்த மாதிரி தான் விழும். என் தம்பி குறுக்க வந்துட்டான். பிளான் தெரிஞ்சு வந்தானா தெரியாம வந்தானான்னு தெரியல. நல்ல வேலை, பஞ்சு பெரியம்மா கோச்சுக்கிடல. அதுக்கு தான் அரவிந்தனை தட்டி விட சொன்னேன். வேற யாராவது பண்ணியிருந்தா கண்டிப்பா பெரியம்மாவுக்கு கோபம் வந்திருக்கும். அரவிந்தங்கிறப்போ அவனை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்ல தாலி தவறி விழுந்தா நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதைத்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் மாமா, முத்து அவனா போய் தானே பெரியத்த காலில் விழுந்து நீங்க தான் இந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டான். ஆமாடா, அப்படித்தான் நீ என்கிட்ட சொன்ன. முத்து தான் என்கிட்ட சொன்னான், பெரியம்மா காலில் விழுந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டேமான்னு அப்படின்னு. இப்போ பஞ்சத்தை தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தணும்னு பேச்சு. இப்போ மாமா கையால் தாலி எடுத்து கொடுத்துட்டாரே, அத்தை வேற தாம்பாளத்தட்டை பிடிச்சிருந்தாங்க. இப்போ பஞ்சத்தைய ஏமாத்தின மாதிரி ஆயிராதா? பெரியம்மா தானடா எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தி இருக்காங்க. தாலி மட்டும் தானே அப்பா எடுத்து கொடுத்தாரு. அதைத்தான் கேட்குறேன். இப்போ தாலியுமே பஞ்சத்தை தானே எடுத்து கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தட்டையுமே நாச்சியாரக்காவை எடுக்க சொல்லி என்கிட்ட தானே கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரவிந்த முத்து மேலே விழுந்து முத்து அந்த தட்டை தள்ளி விடலைன்னா பஞ்சத்தை தானே அவங்க கையால் தாலி எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் கேட்குறேன். இப்போ பஞ்சத்தை நம்ம ஏமாத்துற மாதிரி ஆயிராதா எல்லாரும் சேர்ந்து? அடே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ யாரும் யாரையும் ஏமாத்தலை. பெத்தவங்க தான் பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது எல்லா வீட்லையுமே இயல்பாக நடக்கிற விஷயம் தானே. சரி, அது பெத்தவங்களுக்கு உண்டான கடமையும் கூட. சரி, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. அது கடைசி காலத்துல பெத்தவங்களுக்கு கொல்லி போடுறது. அப்படின்னா அதை இங்க வச்சு நம்ம பேச வேண்டாம். அது எல்லாருக்கும் நடக்கும். இறந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவாங்க, அதைத்தான் சொல்றேன். சரி சரி சரி. அது பிள்ளைங்களோட கடமை. இந்த 2 கடமையுமே பெத்தவங்களும் விட்டு கொடுக்க கூடாது, பிள்ளைங்களும் விட்டு கொடுக்க கூடாது யாருக்காகவும். அப்படி ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா, அதை ஒருத்தவங்க விட்டு கொடுக்க வச்சாங்கன்னா அந்த பாவம் அவங்கள 7 தலைமுறைக்கும் சும்மாவே விடாதான். ஆமா, இப்போ தம்பி பேச்ச கேட்டு பஞ்சு பெரியம்மா மட்டும் அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து என் தம்பி கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தாங்கன்னு வை, பெரியம்மாவுக்கு இந்த பாவம் எந்த ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தீரவே தீராது. இப்போ எங்க அம்மா அப்பா இல்லைன்னா அது வேற மாதிரி. இருந்தும் அதுவும் அவங்க பக்கத்திலே நின்னும் பஞ்சு பெரியம்மா இந்த வேலையை பண்ணாங்கன்னு வை, அது ரொம்ப ரொம்ப பாவம். அப்படி ஒரு பாவத்தை ஏன் பெரியம்மாவை நான் செய்ய விடுவேனா? ஆனா இப்போ என் பெரியம்மாவுக்கு அந்த மாதிரி எந்த பாவமும் கிடையாது. அதே சமயம் அவங்க மனசும் கஷ்டப்படல. இன்னொரு பக்கம் எங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஒரே கல்லுல 3 மாங்காவா? 4 மாங்காய். இப்போ இது எல்லாமே நடந்ததுனால என் தம்பியும் தேனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாமே சரியாதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு முத்துவும் நிலாவும் போய் பஞ்சத்தை காலில் போய் விழணும்? தப்பு பண்ணியிருக்காங்கல்லடா தேனும் தம்பியும். அதுவும் பெரியம்மாவுக்கு ஒரு தீராத அவமானத்தை கொடுத்துருக்காங்கல்ல. பெரியம்மா என்னதான் எங்களையும் அவங்க பிள்ளைங்களாம் நினைச்சாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஏற்கனவே அவங்களோட கல்யாணத்திலேயே அவங்களுக்கு பெரிய அளவில் மன கஷ்டம். இப்போ அவங்க பிள்ளைக்கு ஒரு விசேஷம்னு ஒன்று நடக்கும்போது அது என்னதான் இவங்க அவசரப்பட்டே முடிவு பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு அவமானம், அசிங்கம், கஷ்டம்னு இருக்கும்போது அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வாழ வந்து என்ன பெருமை இருக்கு அவங்களுக்கு? இப்போ தம்பியும் தேனும் பெரியம்மா காலில் போய் விழுந்ததும் அவங்களுக்கு அந்த குறை கொஞ்சமாவது தீர்ந்துருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று நடத்தி ஊருக்குள்ள எல்லாம் நல்ல பேர் எடுத்ததும் அவங்களுக்கு இருக்கிற மனக்குறை முழுசா போயிருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தாலி கட்ட விட்டுருப்பாங்களா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது மாமா?
யாரும் சொல்லி கொடுக்கல. ஐயா கூடயே கூடமாட அப்படியே வளர்ந்துட்டேன்ல. அவர் பேசுறத கேட்டு கேட்டு இப்படி இப்படின்னு நானா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு பஞ்சத்தை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும். பஞ்சு பெரியம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க ஒன்னையும் எங்க அப்பாவையும் ஏதாவது சொன்னாங்கன்னா மட்டும் கோவம் வந்துருது. அது என்னன்னே தெரியல. எங்க அப்பா அம்மாவ? அவங்க 2 பேரும் ஒன்னை சீண்டாத வரைக்கும் பிடிக்கும். எங்க அண்ணனுங்கள? அவனுங்களையும் தாண்டா. ஒன்னை சீண்டாத வரைக்கும் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். அப்ப என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? உங்க அண்ணன் குமாருக்கு கையையும் வாயையும் உடைச்ச மாதிரி உடைச்சு விட்டுற வேண்டியதான். அப்படின்னா நீ ரவுடி பயலா? ஆமா, எப்பப்ப ரவுடியா மாறணுமோ அப்பப்ப ரவுடியா மாறிக்கலாம். மற்ற நேரத்துல அப்படியே சாந்தமா சாந்த சொரூபியா இருந்துடலாம். இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. நல்லா இருக்காடா? சரி, நம்ம வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாமா? மாமா, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரையும் பார்த்துட்டோம். குமார் அண்ணனை காணோம், விக்னேஷ் அவனையும் காணோம். ஐயா எப்படி வீட்டில் தான் இருப்பாரு. இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? ஆத்தா எப்படியும் வீட்டில் தான் இருப்பா. மற்ற நேரம்லாம் நல்லா கம்பம் ஊனிட்டு ஊரை சுத்துவா. இந்த மாதிரி விசேஷம்னா மட்டும் வீட்டுக்கு ஆள் வருவாங்க, நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லி இருந்துக்குவா. அவளுக்கு துணைக்கு ஐயா இருப்பாரு. ஆமா, குமாரும் விக்னேஷும் எங்க போனாங்க? சரி, எனக்குள்ள எங்கனையாவது சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? கிளம்புவோண்டா. நாளைக்கு நாளை கழிச்சு காலேஜ் லீவு. திங்கக்கிழமை பேசிக்கலாம் காலேஜில். இல்லைன்னா வீட்டுக்கு போய் ஃபோன் போட்டு பேசிக்கலாம் முத்துவுக்கு. சரிடா, அப்ப கிளம்பலாம் வாங்க. சரி கோமதி, நான் போயிட்டு வரேன். மொய் எதுவும் வேண்டான்ட்டாங்க அப்படியா? ஆமாம், தாலி பிரித்து கோக்குற விசேஷத்துக்கெல்லாம் யார் மொய் வாங்குவா? நல்லபடியாக பிள்ளைகளை 4 வார்த்தை சொல்லி வாழ்த்திட்டு போனால் போதுமத்தா. அது சரத்தேன் கோமதி. ஆனால் சாப்பாடு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதான் கேட்குறேன், மொய் வேணுமான்னு. மொய்யெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ நல்லபடியாக போயிட்டு வா போதும். நல்ல செலவு பண்ணியிருக்கீங்க சாப்பாட்டுக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் என் பேரன் செலவு தான். பேரன் செலவுன்னா எந்த பேரன்? எந்த பேரன்? யாருக்கு விசேஷம் நடந்ததோ அந்த பேரன் தான். அவன் படிச்சுக்கிட்டு தானே தான் இருக்கான். அவன் செலவு பண்ணியா பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி போட்டிருக்கான்? எங்கள் வீட்டு பிள்ளைய எல்லா பிள்ளைகளுமே படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு அப்படித்தானே இருக்காங்க. யார் சோம்பேறியா இருந்து நீ பார்த்துருக்க? ஆமாம், பால் கறக்குங்க பிள்ளைங்க. கறப்பை இருக்கும்போது அப்படித்தான் கடையிலையும் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், இப்போ கல்யாணம்னு ஒன்று பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டால. என்னதான் தாய்மாமன் பொண்ணாக இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கணும்னா கூட அப்பா அம்மா கிட்ட காசு கட்டிட்டு நிற்க முடியாதுல்ல. அதுக்கு எம்பிட்டு வேலை பார்க்குறீங்களோ 50 ரூபா வாங்கிக்கோங்கன்னு என் மருமக பிள்ளை சொல்லி பிள்ளைகளுக்கு ரூபா கொடுத்துட்டாரு. அந்த காசுல தான் பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி போட்டிருக்கானா அவன் பேரன்? பின்ன என்ன நினைச்ச என் பேரனை? என்னத்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு அந்த கிரவுண்டே கதைன்னு கிடப்பானுங்க. அதான் நீயே சொல்லிட்டே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும்னு. இப்போ என் பேரன் முத்துவும் சரி, என் பேரன் குமாரும் சரி, கடையிலையும் வேலை பார்க்குறானுங்க, பண்ணையிலையும் வேலை பார்க்குறானுங்க. நல்லா சம்பாதிக்கிறானுங்க பார்த்துக்க. படிக்கும் போதே எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. பொண்டாட்டி கால் தரையில் படாமல் அப்படியே உள்ளங்கையிலேயே வச்சு தாங்குவானுங்க. கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வர விட மாட்டானுங்க பார்த்துக்கோ. அதானத்தா கோமதி, இந்த வயசுல இப்படி பொறுப்பான பிள்ளைகளா வளர்த்து விட்டுருக்கீங்க. சே, நானும் பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பத்தில் என் பேத்தியை கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். கோடீஸ்வர சம்பந்தம்னு இப்போ என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்ததே மிச்சம். ஏதோ காலையத்து கஞ்சியை குடிச்சாலாவது நிம்மதியாக புருஷன் கூட குடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அவளுக்கும். இப்போ பாரு, கோடீஸ்வர வீட்டில் வாக்கப்பட்டிருக்கானதே பேரு. இதுக்குத்தான் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது. அந்த அருணாச்சலம் தம்பி என் மருமக பிள்ளைகிட்ட இந்த பையனை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தாரு. என் மருமக பிள்ளையும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதுக்குள்ளே என்னதான் கேடு வந்தது உனக்குன்னு அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டேன். உன் பேத்திக்கு மாப்பிள்ளையா வாச்சிருக்கிறவருக்கு குடிப்பழக்கமெல்லாம் இருக்கான். என் மருமக பிள்ளை என் மக கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. என் மக என்கிட்ட சொன்னான், குடிப்பழக்கம் இருக்கிற மாப்பிள்ளைக்கெல்லாம் போய் பிள்ளைய கட்டி கொடுக்கலாமாத்தா. ஏன் உங்கள் வீட்டிலலாம் யாரும் குடிக்க மாட்டாங்களோ? எங்கள் வீட்லையா? எங்கள் வீட்டில் யார் குடிப்பா? யாரையாவது கையை நீட்டி காட்டு பார்ப்போம். என் பேரன் வள்ளி ஒருத்தன் முன்னாடி அப்படி இப்படின்னு இருந்தான். எப்போ என் மருமக பிள்ளை பிடிச்சி 4 வாங்கி விட்டாரோ அதுலேருந்து அந்த பழக்கம் சுத்தமாக கிடையாது. குடிப்பழக்கம் இருக்கிறவன் குடி என்னைக்கா இருந்தாலும் கெட்டுதான் போகும். ஏத்தா அந்த பாட்டிலேயே குடியை கெடுக்கும்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட மாப்பிள்ளைய பற்றி விசாரிங்கன்னு பொறுப்பை கொடுத்தா அவங்க பதறாமல் விசாரித்து சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அவசரம் போகுது, என் பேத்தி கோடீஸ்வர சம்பந்தத்தில் ஆக்கப்படுறது எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குது, வகுத்தறிச்சலாக இருக்குன்னு நீயா ஒரு முடிவெடுத்து கொண்டே என் பேத்தியை தள்ளிட்ட. இப்போ யாருக்கு தான் நட்டம்? கேட்டுக்கோ, எங்கள் வீட்டுக்கு இந்த வள்ளி மயில் வாக்கப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அவளுக்கு இன்ன வரைக்கும் பிள்ளை இல்லை. எங்கள் வீட்டில் 80 பேர் இருக்கோம். யாராவது ஒரு வார்த்தை என்னத்தா இன்னமா நீ உண்டாகலான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கமா? இல்லை, அவதான் என்னைக்காவது என்னை இப்படி அவங்க சொல்லிட்டாங்க, என்னை இப்படி இவங்க சொல்லிட்டாங்கன்னு கண்ணை கசக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நின்றுருந்துருக்காளா? இத்தனைக்கும் ஒன்றும் இல்லாத வீட்டு பிள்ளை தான்தா. ஆனால் எங்கள் வீட்டில் ராணி மாதிரி தானே இருக்கா. என் பேரன் வள்ளி நீ சொல்கிற மாதிரி குடிகாரனா இருந்தா அவன் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சிருப்பானா?
என் மகனை எடுத்துக்கோ, சரியான முரடேன், முன்கோவக்காரன். ஆனா அவன் மாப்பிள்ளை, என் மருமக பிள்ளை, ஒரு வார்த்தை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அப்படியே அடங்கிடுவானே. அதையும் மீறி தன் தங்கச்சி மேலே ஏதாவது கையை வச்சா என்ன, ஒரு வார்த்தை சுருக்குன்னு பேசிட்டாலே போச்சு, என் மருமக பிள்ளை அருவாளை தூக்கிட்டு வந்துருவாரு. இப்படி சொந்த பந்தம் நிறைய இருக்கிற குடும்பத்தில் தான் பொண்ணு கொடுக்கணும், வசதி இல்லைன்னாலும் பரவாயில்லைன்ட்டு. நீயும் தான் கொடுத்துருக்கியப்போ ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில். நாங்கள்லாம் அக்கம் பக்கத்தில் இம்பிட்டு பேர் இருக்கமில்லத்தா. ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டையா வச்சையா, உன் பாட்டுக்கு போய் முடிச்சுட்ட. ஒத்த சத்தையா இருந்து இப்போ நீ என்னன்னு கேட்க முடியும், யாருக்கிட்டான்னு போய் கேட்க முடியும்? சரி விடு கோமதி, அவங்களே ஏற்கனவே மன வருத்தத்துல இருப்பாங்க. இல்லைண்ணே, அவங்களுக்கு மட்டுமா மன வருத்தம்? அந்த சுப்புலட்சுமி நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா, நம்ம பாப்பாளுக்கு ஃப்ரெண்டு பிள்ளை தானே. இந்த நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளையில இருந்து விளையாட வந்த பிள்ளை தானே. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் நிறுத்திட்டா, அவள் யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு. கேட்டா உங்கள் வீட்டில் பூரா ஆம்பளை பையங்க நிறையா பேர் இருக்காங்க, என் பேத்தி அனுப்புறது பாதுகாப்பு இல்லைன்னா என்ன தானி? எங்கள் வீட்டில் என்ன ஆம்பளை பிள்ளைங்க மட்டுமா இருக்காங்க, எம்பிட்டு பொம்பளை ஆளுங்க இருக்கும். ஆமாம், ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய எல்லாரும் தான் இருக்கீங்க உங்கள் வீட்டில். அதான் உன் பேரன் கருப்பேன், உன் பேத்தி மலர் மேலே கையை வச்சுட்டான்ல. தாத்தா பார்த்து பேசு. எல்லாம் பார்த்து தான் பேசுனேன், அப்புறம் எதுக்கு குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கோயிலுக்கு வந்து ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். இங்கே பாருங்க சுப்பு பாட்டி, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. என்ன எல்லாம் தெரியுமில்ல, அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. பாட்டி, ஏற்கனவே சுப்புலட்சுமி அக்காவால் நீங்கள் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்ட்டு நான் பேசாமல் விடுறேன். எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் வேறு நடந்திருக்கு, அதனால சும்மா விடுறேன். இல்லாட்டி நான் ஏதாவது சொல்லிடுவேன், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகும் பார்த்துக்கோங்க. வந்தீங்க சாப்பிட்டீங்க இல்லை, கிளம்புங்க. இது என்னத்தா உன் பேத்தி இப்படி பேசுகிறா? அப்புறம் வேற எப்படி பேசுவா? அவள் அக்காளை பற்றி நீ இப்படி பேசுனேன்னா? என்னம்மா போ, நல்லதுக்கு காலமில்ல, நல்லதை சொன்னாலும் பொல்லாப்பு. சரி போயிட்டு வரேன். என்ன பொம்பளையோ, என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கே ஒரே ஷேமாக இருக்குது. எப்படி இருக்கு? அதான்தா ஷேமாக இருக்குது. ஷேமா இருக்கா? யார் சொல்லி கொடுத்தா இதை? என் பேரே முத்துக்கண்ணு. அதானே நினச்சேன். அம்மா எங்கே உன் பேரனை? அவனுக்கு வேலை நிறையா இருக்குமத்தா, உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பானோ. வர்றவங்களையெல்லாம் வாங்கான்னு கூப்பிடணும், போயிட்டு வரேங்கிறவங்களையெல்லாம் சரின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கணும். சாப்பாடெல்லாம் சரியா இருக்கா, பத்தாக்குறையா போச்சான்னு பார்க்கணும். உனக்குமா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ரொம்ப தான் உன் பேரனை தூக்கி சுமக்கிற. பிறகு என் பேரை மாதிரி வருமா? வராது. யாத்தே, எப்படியோ நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு அடம் பிடிச்சு என்ன. பாத்தியா? சரியா, வா, உன் பேரன் வர்ற வரைக்கும் வந்து எனக்கு துணைக்கு உட்காருவா. ஐயோ, நீ மட்டும் கோயிலுக்கு வந்திருக்கணும், உன் செல்ல பேரனை பார்த்துருந்துருக்கலாம் தெரியுமா? கருப்பனாத்தா, ராஸ்குட்டி வந்திருந்தானா? என் பேத்தி வந்திருந்தாளா? ஆமா, வந்திருந்தாங்கல்ல. தம்பிக்கு ஒரு விசேஷங்கும் போது வராம இருப்பாங்களா? இப்படின்னு நான் கோயிலுக்கு வந்திருப்பேனத்தா. வந்தது மட்டுமா, வந்து என்ன வேலை பார்த்துட்டாங்க தெரியுமா? என்னத்தா செஞ்சான் என் பேரன்? ஓயாம சொல்ல முடியாது, போன எபிசோட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோப்போ. என்னத்தா என்ன செஞ்சான்? உங்க அண்ணனுக்கு சொன்னதே உனக்கும் போன எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்படித்தான், உட்கார வச்சத வா. இப்படி பேசினியே அந்த கிழவிக்கிட்ட மூச்சு முட்டை, அந்த கிழவிக்கு மண்டையில ஏதாவது ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு எது ஏறணுமோ அது நல்லா கரெக்டாக ஏறி இருக்கும். இப்போ என் பேரன் புகழை பற்றி ஊரம் போய் பரப்பிடுவா தெரியுமா? அந்த முத்து பைய அவன் சொந்த சம்பாத்தியத்தில் அவன் பொண்டாட்டிக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கானா அப்படின்னு ஊர் முழுக்க தண்டரா கட்டிடுவா. உன்னை விட பெரிய தண்டரா பெட்டியா? பின்ன நானும் இருக்கிற அந்த 2-3 தருவத்தையும் சுற்றுவேன், அவள் ஏரியா முழுக்க சுற்றுவா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரா இப்படி தான் இருப்பாங்க போலப்ப. ஆமாம், நாங்கள் அந்த காலத்திலேயே பெரிய செட்டு. அம்மா, உனக்கு இன்னைக்கு என்ன கல்யாணம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? தாலி பிரித்து கோக்குற விசேஷம் தான் நடத்தியிருக்கு. அப்படியே பட்டுச்சேலை மணிக்கே உட்காந்துருக்க. போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ. உன் பேரன் வந்ததுக்கப்புறம் போகலான்னு பார்த்தேன், அவனுக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்குமுத்தா. இவ்வளவு நேரம் அவன் கூட தானே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் கோயிலில். தனியாக அவன் என்ன இந்த சேலையில் என்னைய பார்க்கலத்தா. பார்த்தான்னு வச்சுக்கோவேன், உன் பேரன் அப்படியே மயங்கி சொக்கி விழுந்துருவான். சொக்கி விழுந்துருவானா? சரி விழுகட்டும், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ. கசன்னு இருக்கும். சாப்பிட்டு போகிறவங்க என்கிட்ட சொல்லிட்டு போக என்னை தேடுவாங்கல்ல, அவங்க போனதுக்கப்புறம் சேலையை மாத்துறேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் முதல்ல மாற்றிட்டு வாத்தா. கண்ணு பட்டுரும், ஊர் கண்ணு பூரா இன்னைக்கு உன் மேலேயும் என் பேர மேலேயும் தான். போய் ஏதாவது ஒரு சுடிதாரு இல்லைன்னா தாவணியை கட்டிட்டு வா, ஓடு. தாலியை தூக்கி முதல்ல உள்ளே ஓடு. எல்லாரும் ரொம்ப கண்ணு வச்சிருப்பாங்க, என் பேரன் சொந்த சம்பாத்தியத்தில் நடத்திட்டான்னு. இன்னைக்கு உனக்கும் என் பேரனுக்கும் நல்ல நைட்டு சுற்றி போடணும். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, ஓடு. நல்ல இந்த பட்டு சேலையில் அழகாக அம்சமாக இருக்க. போ மாற்றிட்டு வா, ஓடு. சரி போய் மாத்துறேன். உன் பேரன் வந்தான்னா பிடிச்சி வை, மறுபடியும் எங்கிட்டாவது ஓடிட போகிறான். சரிதா, போ. ஏன்னே, ஏதாவது ஒன்று பண்ணி என் பேர ராசுக்குட்டியையும் என் பேத்தியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பாருண்ணே.
அதுக்கு ஒரு நேரங்காலம் வரும்தா. பாரேன், ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளைகளுக்கு எல்லாம் இதான் பேச்சு. உன் பேரன் இப்படி பண்ணிட்டான், உன் பேரன் இப்படி பண்ணிட்டான், இப்படி விவரம் இல்லாத பச்சை பிள்ளை மேலே கையை வச்சுட்டானே, அப்படி எப்படின்னு வாய் கூசாம பேசுறாளுகண்ணே. என் ஃப்ரெண்டு பிள்ளைய வீட்டு பக்கம் போகவே முடியல தெரியுமா? ஆமா, உனக்கு இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம். அவங்க வீட்டுகளுக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் நாளைக்கு கட்டையில போற வயசுலதான் இருக்காளுங்க. நீ வீட்டை காத்து கடை. அவளுக பேசுறாளுங்க, இவளுக பேசுறாளுங்கன்ட்டு அதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. நமக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்யணும். என் பேரையும் பேத்தையும் அங்கேயே இருக்கட்டும் இப்போதைக்கு. சரி, நான் போய் சாப்பாட்டு பந்தியெல்லாம் நல்லா நடக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ஊருக்குள்ள வேலை இல்லாதவளுங்க 1000 பேசுவாளுங்க. இதுக்கெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? வேற வேலை பொழப்பில்ல. என் பேத்திய என் பேர ராசுக்குட்டி பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் இப்ப என் பேத்தி எம்புட்டு தெளிவா பேசுறா. நானும் இப்ப மூக்குப்பொடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு கோயில்ல போய் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன்ல. என் பேத்தி எம்புட்டு தெளிவா இருக்கா ராசாத்தி. அங்கேயே அப்படியே இருக்கட்டும். எப்படி அரவிந்தா என் மேல அப்படி சடார்னு வந்து மோதுன? எல்லாம் உங்க அண்ணன் கருப்பன் பிளான் தான்டா. அவன் தான் என்னைய போய் தாம்பாளத்தட்டை தட்டி விடுன்னு சொன்னான். நான் தாம்பாளத்தட்டை தட்டி விட போனேன்னா எனக்கு குறுக்க நீ வந்துட்ட. உன் மேல நான் மோதி நீ தட்டை தட்டி விட்டுட்ட. என் அண்ணனோட பிளானா நினைச்சேன். அதான் எங்க அண்ணன் அப்படி சிரிச்ச மாதிரியே என்ன பாத்துட்டு இருந்தாங்களா? ஆமா, அந்த இடத்துல நானோ இல்ல நீயோ இல்ல வேற யாரோ போய் எங்க அம்மா கிட்ட இல்ல சித்தப்பாவே தாலி எடுத்து கொடுக்கட்டும்னு சொன்னா எங்க அம்மா எல்லாம் கேட்குற ஆளா? இப்ப நீ சொன்ன மாதிரியே இந்த விசேஷத்தை எங்க அம்மா கடைசி வரைக்கும் முன்னாடி நின்று நடத்திட்டாங்க. உன் ஆசைப்படி, கருப்பன் ஆசைப்படி, ஏன் சித்தப்பா ஆசைப்படி அவர் கையால அவர் தாலி எடுத்து கொடுத்துட்டாரு. யாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாம முடிஞ்சு வச்சுல. ஆமாடா அரவிந்தா, ரொம்ப தேங்க்ஸ். இதுல நான் இந்த வேலையை பண்ணினதுதான் ஹைலைட்டே. என்ன தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் எங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். நான் உன் மேல விழுந்து நீ தட்டை தட்டி விட்டு கடைசியில என்ன யாராவது ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோன்னு அந்த பயத்திலேயே எங்க அம்மா எல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க முன்னாடி நின்று நடத்தின ஃபங்க்ஷனுங்கிறதுனால தாலி எதுவும் தவறி தரையில விழுந்துருச்சுன்னா அது வேற அபசகுணமா போகுமே அப்படின்னு அது வேற ஒரு பயம் அவங்களுக்கு. சித்தப்பா அதை பிடிச்சாரோ இல்லையோ நல்ல வேலைன்னு நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம்தான். என்ன இருந்தாலும் பெரியமாவை ஏமாத்துற மாதிரி ஆயிராதுல. சேச்சே, அப்படியெல்லாம் எதுக்கு நீ நினைக்கிற? கடைசி வரைக்கும் அவங்க தானடா முன்னாடி நின்று நடத்தியிருக்காங்க பாரு. இப்போ கூட எல்லாத்தையும் அவங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த பிளானை ஆரம்பத்துல இருந்தே போட்டு கொடுத்தது நான் தானடா. எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு உன்னை சொன்னதே நான் தானே. நீ தான் காலில் வேற விழுந்துட்ட. அவங்களுக்கு இருக்கிற கோவம் எல்லாமே குறைஞ்சு போச்சு. உனக்கும் என் அண்ணனுக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இருக்கட்டும் இருக்கட்டும், நமக்குள்ள என்ன இருக்கு? நம்ம வீட்டில் இனிமேலாவது யாருமே எந்த சண்டையும் போடாமல் ஒத்துமையாக இருந்தால் சரிதான். நம்ம வீட்டில் எப்போ சண்டை வர்றதா இருந்தாலும் அது எங்கள் அம்மாவால் தான் வரும். இனிமேல் அந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கணக்குக்கு எங்கள் அம்மா எங்கப்பா உங்கள் அம்மா உங்கப்பா 4 பேர் சேர்ந்து தான் இந்த விசேஷத்தை நடத்தியிருக்காங்க. இனிமேல் நம்ம வீட்டில் எந்த சண்டையுமே வராதுடா. அரவிந்தா, இனிமேல் அந்த மாதிரி பெரியம்மா ஏதாவது உரிமைக்காக சண்டை போட்டாலும் நம்ம குறுக்க புகுந்து அப்படியே ஆஃப் பண்ணிடணும்டா உடனே. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் ஐஸ் வச்சா போதும், உடனே இறங்கி வந்துருவாங்க. இல்ல, ஐஸ் வைக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க செய்யறத நம்ம சொல்லி காட்டினாலே போதும். அவங்க நல்லதா தான் செய்யறாங்க. அதை நம்ம கொஞ்சம் பெருமையா சொன்னாலே போதும். அவங்களுக்கு நல்ல குழுக்குழுன்னு இருக்கும். உண்மைதான் உண்மைதான், அப்படியே செஞ்சுக்கிடுவோம் இனிமேல். என்ன? ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, உன் தம்பி எங்க? விக்னேஷை காணும், ஆளையே காணும். அவன் காலையில இருந்தே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான்டா. எங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்டா? அவன் பரசப்போட இருந்த பொண்ணை நீ தாலி கட்டின. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற நடத்திட்ட, அது உன் செலவுல. அவனுக்கு சும்மாவே கடுப்பு. இன்னைக்கு கடுப்பு டபுள் ஆயிருச்சு. அவன்கிட்ட நான் சாரி கேட்டா அவனுக்கு கோவம் எல்லாம் குறைஞ்சிருமாடா? அடப்போடா, நீ எதுக்குடா அவன்கிட்ட சாரி கேட்குற? அவனுக்கு நல்லது தானே பண்ணியிருக்க. நல்லது பண்ணியிருக்கனா? பின்ன வெண்ணிலா கிட்ட மாட்டாம என் தம்பியை காப்பாத்தி இருக்கியே, இது அவனுக்கு எவ்வளவு பெரிய நல்லது தெரியுமா? டேய், உண்மையை தாண்டா சொல்றேன். என் தம்பிக்கெல்லாம் அவ செட்டே ஆக மாட்டா. தூக்கி போட்டு மிதிச்சு அவன் தலையில ஏறி உட்காந்துக்குவான் ஒரே நாள்ல. அவனுக்கெல்லாம் அவ செட்டே ஆக மாட்டா. அவ உனக்கு தான் கரெக்டான சாய்ஸ். இதை மட்டும் என் பொண்டாட்டி கேட்கணும். அவளுக்கே தெரியும்டா அவனை பத்தி, ஊருக்கே தெரியும். போ போ, நீ வீட்டுக்குள்ள போ. நான் போய் என் தம்பி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சம்மந்தியம்மா, கொஞ்சம் சாம்பார் ஊத்தட்டா? இருக்கு, போதும், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அண்ணனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அண்ணே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா? இருக்கட்டும் தங்கச்சிம்மா, சாப்பிட்டு வாங்கிக்கிடுவோம். சரி, சாப்பிடுங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா? சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சாப்பிட்டுக்கிறேன் முதல்ல. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் இங்கே தான் இருக்கேன். என்ன சாப்பிடுங்க. அல்லி, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டீங்களே. சாப்பாடு ரொம்ப அருமையாவில் இருக்கு. அம்மா, எந்த ஹோட்டலு? ஆள் வச்சு செய்ய சொல்லி இருக்கு. அங்கே கொல்லை பக்கம் அடுப்பு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கமே, பார்க்கலையா? ஒரு 50 பேரை கூப்பிட்டுருப்பீங்களா? அதுக்கு ஆள் வச்சு செஞ்சுருக்கீங்களாக்கும். எங்கள் வீட்டாளுக கூட்டமே பெரிய கூட்டம். அதுக்கப்புறம் என்ன வெளியாளுக ஊருக்குள்ள தெருக்குள்ள எம்பிட்டு பேர் இருக்கீங்க? 50ங்கிற?
ஆமா, பெரிய தலைக்கட்டு தான். வீட்டில் வச்சு சாப்பாடு செய்யற அளவுக்கா? வீட்டில் வச்சு சாப்பாடு செஞ்சா நம்ம பார்த்து நம்ம வேணுங்கிற பக்குவத்தில் சொல்லிக்கிடலாம்ல. அளவெல்லாம் காரம் கம்மியாக போடுங்க, இது அதிகமாக போடுங்க, அது குறையா போடுங்கன்னு. அதுக்கு தான் எல்லாம் என் ஐடியா தான். கொல்ல பக்கம் 50 இடம் கிடக்கும்போது நம்ம எதுக்கு ஹோட்டலில் வாங்கணும்? சரத்தேன்டா பஞ்சு, சரத்தேன். உன்ன மாதிரி வருமாத்தா? எல்லாம் நம்ம பிள்ளைய தானே அள்ளி, நம்ம எடுத்து செய்யாமல் வேற யார் செய்கிறது? ஆமா, முத்துவுக்கு வெண்ணிலாவுக்கு மோதிரம் வாங்கி போட்டிருக்கியாமா? முத்துவுக்கு பிரேஸ்லெட் வேற வாங்கி கொடுத்துருக்கியாமா? அவளுக்கு ஒரு ஜோடி கொலுசு. ரொம்ப செலவு பண்ணிட்டியோ? ஆமாம், என் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் சம்பளம், செலவழிக்கிறதுக்கு என்ன என் குழந்தைனார் பிள்ளைகளுக்கு? உங்க மனசு யாருக்குமே வராதுக்கா. ஏக்கா, வீட்டுக்கு போகும்போது ரசம் மட்டும் ஒரு தூக்குவாளியில் கொடுத்துட்றீங்களா? நான் வீட்டில் போய் நைட்டுக்கு சோறு மட்டும் ஆக்கினா போதும். எடுத்துட்டு போ, தாராளமாக இருக்கு, எடுத்துட்டு போ. அப்படியா பஞ்சு? அப்படின்னா எனக்கு ஒரு தூக்குவாளியில் சாம்பார் மட்டும் கொடுத்துட்றியா? நான் போய் சுட வச்சுக்கிட்டேன்னு வையேன், நைட்டுக்கு தோசை மட்டும் சுட்டா போதும். இந்த சாம்பாரை வச்சு நைட்டுக்கு ஜோலியாக முடிச்சிடலாம். எடுத்துட்டு போ. இங்கே வர நாச்சியார், உனக்கு காய் ஏதாவது வேணும்னாலும் எடுத்துட்டு போ. போய் சுட வச்சுக்கோ, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா நைட் எடுத்து சுட வச்சுக்கிடலாம். சரிங்கக்கா, உங்க மனசு யாருக்குமே வராது. சம்மந்தியமாக நீங்கள் இருந்து நைட்டு தான் போகணும். நைட்டுக்கு டிஃபன் சொல்லியிருக்கு என்ன? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? நம்ம வீட்டு விசேஷம், இருந்து நைட்டு போகலாம். சரி. மருமக பிள்ளைய பேங்க்ல இருந்து அப்படியே நேரம் இங்கிட்டு வர சொல்லிடுங்க. என்ன மருமக பிள்ளை, அப்படியே இங்கிட்டு வந்துருங்க. இங்கேயே நம்ம மாட்டிலேயே பாலை கறந்து டீ போட்டு குடிச்சுக்கிடலாம். சரிங்க தே, சரி. அப்படியே நைட்டு டிஃபனையும் முடிச்சுட்டு சாவகாசமாக போகலாம். சரிங்க தே, சரி. உங்க விருப்பம் போலயே ஆகட்டும். அப்படியே தட்டி கொடுத்து சரி சரின்னு போயிடுவோம். நம்ம வீட்டு ஆளுங்க பேச உட்காந்தா பொழுது போறதே தெரியாது என்னனே. ஆமா தங்கச்சிம்மா, அது உன் கூட பேசினா பொழுது ரெக்க கட்டி பறந்துடும். என்ன செய்யறது, அப்படியே வளர்ந்துட்டேன். உன்னை போல யாருமே வரமாட்டாங்கம்மா. எல்லாம் நம்ம குடும்பம் தானே, நம்ம வீட்டு ஆளுங்க தானே. அதான் சொல்றேன், உன் மனசு யாருக்கும் வராது. எப்பா சபாசு. அப்படியே சரி சரின்னு போவோம்டா. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நான் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கேன், சாப்பிடுங்க. தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்தையே கல்யாணம் மாதிரி நடத்திட்டே பஞ்சு. ஆமா, பின்ன பஞ்சு என்ன சும்மாவா? அவ எடுத்து செய்யற வேலையெல்லாம் எதுவும் ஜோட போகாது. ஆமா பஞ்சு. அந்த சாம்பாரை மறந்துடாத என்ன? போகையில நல்ல பெரிய தூக்குவாளியில ஊத்தி தாரையும் கொண்டு போ. என்ன குமாரு, இங்கே வர சொல்லிட்ட? யாராவது பாத்திர போறாங்க? இந்த கோயில்ல பால் அடைஞ்ச தெப்பத்துக்கு யார் வரப்போற ஐசு? நீ தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ண. அதான் நான் இங்க வர சொன்னேன். ஆமா, எங்க அம்மா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அப்பா வேலை கிளம்பிட்டாரு. சரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு இதை விட்டா வேற நல்ல நாளே கிடைக்காதுன்னு நினைச்சேன். அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, உன் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன், உன்னை வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா? எங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா, ஏன் 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாலே ஏதாவது சண்டை வந்துடும். எப்படியும் எங்க அண்ணன் எங்க அப்பா யாராவது சண்டை இழுத்து விட்டுருவாங்க. இதுல பத்தாக்குறைக்கு எங்க பெரியத்த வேற பெருசா சண்டை போடுவாங்க. இந்த கலவரத்துல என்னையெல்லாம் தேட மாட்டாங்க. சரி, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலன்னு உங்க வீட்டுல தெரிஞ்சுட்டா அப்புறம் என்ன பண்றது? நான் போனேன், பாதி வழியில உடம்பு சரியில்லைன்னு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிடுவேன் கேட்டா. இப்படி பொய் சொல்லி காதலிக்க வேண்டியதா போச்சு நம்ம நிலைமை. என்ன பொய் சொல்லி காதலிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம கல்யாணமே எப்படி நடக்க போகுதுங்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாவும் பயமாவும் இருக்கு குமாரு. கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இன்னும் டிகிரியே முடிக்கல. எங்க வீட்டில் எங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட வேற சொல்லி கொடுத்துட்டாங்களா. எங்க அப்பாவும் டிகிரி முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இருக்காரு. என்ன ஐசு சொல்ற? ஆமா குமாரு, அப்படித்தான் இருக்காங்க. என்னை காலேஜுக்கு அனுப்புறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். வேணா நீ உன் புருஷ வீட்டில் போய் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயம். நீ எப்படியாவது என்னை எங்கிட்டாவது கூட்டிட்டு போயினாலும் கல்யாணம் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தானே படக்குன்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் உன்னைய நினச்சி. சே, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஐசு. உங்க வீட்டில் சம்மதத்தோட தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல குமார். எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அன்னைக்கு. எங்கள் அம்மா என்னை அடித்து எங்கள் அப்பா வரவும் சொல்லி கொடுத்து எனக்கு ஏதாவது சொந்தத்துலையாவது மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற காலேஜில் சஸ்பெண்ட் ஆகி உங்கள் மாமா கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கியா? படிச்சுக்கிட்டு தான் இருக்க, இருந்தாலும் உன் மேலே அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயமெல்லாம் இல்லை. அது எல்லாமே மாறும் ஐசு. எனக்கு நம்பிக்கையே இல்லைடா. எங்கள் அம்மா பயப்படுற மாதிரி தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமோன்னு தான் நினைக்கிறேன். சேச்சே, அப்படிலாம் நடக்கிறதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். நான் மனசு வச்சா தானே அப்படிலாம் நடக்கும். நம்ம 2 வீட்டு சம்மதத்தோடையும் முறைப்படியே கல்யாணம் பண்ணிக்குவோம். என்ன நீ சொல்கிற? நாளைக்கே யாராவது என்னை பொண்ணு கேட்டு வந்துட்டாங்கன்னா, எங்கள் அப்பா அப்படி ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? உங்கள் வீட்டில் இப்போ கல்யாணத்தை பற்றி பேசவே முடியாது. அதுவும் இப்போ நீ உங்கள் மாமா கண்ட்ரோலில் இருக்க. கண்டிப்பாக கல்யாணத்தை பற்றி பேச்சே எடுக்கவே முடியாது. என்ன பண்ண முடியும் உன்னால்? அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இதில் திடீர்னு என் பிரச்சனையை வேற கொண்டு வந்து நிறுத்தினா என்ன தான் பண்ணுவேன் நீயும்? அதுக்காக நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறியா? எங்க வீட்டுக்குள்ள என்ன சேர்க்கவே மாட்டாங்க.
அப்படி சொல்ல வரல, அப்படி நம்ம நிலைமை ஆயிருமோன்னு சொல்ல வரேன். பயப்படாத ஐசு, எதுவானாலும் பாத்துக்கலாம்னா. பயப்படாமலாம் இருக்க முடியாது குமார், ரொம்ப பயமாக தான் இருக்கு. அப்படி ஒரு வேளை எங்கள் வீட்டில் எனக்கு திடீர்னு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் நடக்காத ஐசு, பயப்படாத. நடந்துட்டா என்னடா பண்ணுவ? உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ சொன்ன மாதிரி நீ இன்னும் டிகிரியும் முடிக்கலை, காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் வேற ஆயிருக்க, கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் ஆகாத ஐசு, தைரியமா இரு. எது எப்படி இருந்தாலும் என்ன நிலைமையிலையும் என்னை விட்டுறாத குமார். ஏச்சி ஐசு, என்ன பேசுற? நம்ம என்ன இன்னைக்கு நேத்தாவா பழகிக்கிட்டு இருக்கோம்? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். அது காதல்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் அதுக்கு அர்த்தமே புரியுது. உன்னை எப்படி ஐசு நான் விடுவேன்? விட்டுறாத குமார். நீ பயப்படாம தைரியமா இரு ஐசு. அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. எனக்கு பயமாவே தான் இருக்கு. பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன். என்ன என்ன விக்னேஷா, இன்னைக்கு உங்க வீட்டுல விசேஷம், நீ என்னமா இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? நீங்கள் என்னங்க வேலைக்கு போகலையா? வந்துட்டேன்ப்பா, 6 நாள் லீவு போட்டு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம பெரிய மனுஷன் என்னையவே கேள்வி கேட்குற. ஒரே கடுப்பாக இருக்குங்க, நீங்கள் வேற. ஏன்பா, சரி விடு விடு. அந்த பிள்ளைக்கு தான் உன்னை பிடிக்கல, இல்ல பிடிக்காத பிள்ளைய நீ பரிசம் போட போனேன்னா அதான் அவன் தாலியை கட்டிட்டான். இன்னைக்கு பத்தியா ஊரை கூட்டி ஃபங்க்ஷனும் நடத்திட்டான், அதுவும் உங்க அம்மா தலைமையில. எனக்கு அதுதாங்க கடுப்பாகவே இருக்கு. சரிப்பா சரிப்பா, விடு விடு, உனக்கு நல்ல பொண்ணா அமையும். என்ன வாங்கங்க. பயவுள்ள ரொம்ப தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். டேய் குமாரு, இங்க என்னடா தப்பத்துக்குள்ள உட்காந்துருக்க? பக்கத்துல யாருடா? ஐசு, இங்க என்ன பிள்ளை நீ பண்ற இவன் கூட? ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. தாவணியை கட்டுறதா இல்லைன்னா சுடிதாரை போடுறதா? நமக்கு ரெண்டுமே வசதியாக தான் இருக்கும். பேசாமல் சுடிதாரை போட்டுருவோமா இல்லை தாவணியை கட்டுவோமா? என்னடி அப்படியே பயந்த மாதிரி பம்புற? ஓ மூஞ்சி, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிற்கிறேன். கதவு திறக்கிற சத்தம் கூட கேட்கல. நான் கதவை பூட்டி தானடா வச்சிருந்தேன். நான் அப்படிதான் திறந்து வருவேன். நான் இனிமேல் யாரை கேட்கணும்? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா திமிரா தெரியுது? அப்படித்தான் திமிரா தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன் பாத்தியா? ஆமாம் செஞ்சுட்டேன். அதுக்கு என் செலவுல எல்லாரையும் கூப்பிட்டு, ஊரை கூப்பிட்டு, முக்கியமா மாமாவை கூப்பிட்டு, என் அண்ணனை கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னேல, பண்ணிட்டனா? பண்ணுனா நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்பேன்னு சொன்னேல, பண்றியா? ஆமாம் பண்ணிட்டேன். என் புருஷன் கெட்டிக்காரன் தான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கா அன்னைக்கு என்ன சொன்ன? நீ உட்காரு நான் உட்காருவேன், நில்லு நான் நிப்பேன்னு சொன்னேல, இப்போ உட்காருடி. ஆ எது? உட்காரு. ரொம்ப தான் பண்ணுற. சரி பண்ணு, உட்காந்துட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? எந்திரி. அடே எந்திரிடி. சும்மாவே ஆடுவான். இன்னைக்கு அதிகாரம் தூள் பறக்குது. சொன்னதை செஞ்சுட்டான்னு உடனே எந்திரிச்சாச்சு. அப்புறம் என்ன? மறுபடியும் உட்காரு. ஏய் என்ன நீ சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன உன் பொண்டாட்டி நினைச்சியா? அப்புறம் நீ வேற யாரு? தாலி கட்டியிருக்கண்டி என் சொந்த செலவுல. போதும், ஊர் பூரா அதான் பேச்சா கிடக்கு. நீ வேற சொல்லி சொல்லி காட்டாத. அப்படித்தான் சொல்லுவேன். சரி உட்காரு. ரொம்ப பண்ணாதடா. உட்காரு. ஐயோ சாவடிக்கிறோம். உட்காந்தாச்சு. அப்புறம் எந்திரி. அடக்கு இருக்கா? நான் சொன்னதை செய்யறேன்னு சொன்னேன்லடி. எப்பா வார்த்தைக்கு வார்த்தை டீ தூள் பறக்குது. சரி எந்திரிச்சாச்சு. வேற என்ன செய்யணும்? பக்கத்துல வா. வந்தாச்சு. தலையில பூ எங்க? இந்த இப்பதான் எடுத்து வச்சேன். சேலையை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் வச்சுக்கிடுவேன். சரி, மாமனுக்கு ஒரு முத்தம் கொடு. எது? முத்தம் காது கேக்குதுல்ல? ஏ போடா. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லியிருக்க. மரியாதையா இப்போ நீயா என்னை கட்டிப்பிடிச்சு பேசாம ஒரு முத்தம் கொடுத்துரு. இல்ல நானா இறங்குனேன்னு வையேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எக்கு தப்பா ஏதாவது ஆகி போயிடும். என்னடா இப்படியெல்லாம் பேசுற? இந்த கள்ளி, நீ அப்படியே நடிக்காது. என்ன ஒழுங்கா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துரு. ஆஹா நான் மாட்டேன்ப்பா. எனக்கு பயமா இருக்கு. யாருக்கு? உனக்கு. ஆமா, நான் முன்ன பின்ன யாருக்கும் முத்தம் கொடுத்ததே இல்லை தெரியுமா? நான் மட்டும் என்ன முத்தம் கொடுக்கறதுக்கு 3 வருஷம் கோர்ஸா முடிச்சுட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன முத்தம் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கெல்லாம் இல்லப்பா. இங்க பாரு, ரொம்ப நடிச்சு நடிச்சு பேசாத. மரியாதையா வந்து என்னை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துரு. இல்லைன்னா கத்தி ஊற கூட்டிடுவேன். அடேய் அதை நான் சொல்லணும், கத்தி ஊற கூட்டிடுவேன்னு. நீ கத்தி ஊற கூட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
மரியாதையா வா, வந்து நான் சொன்னதை செஞ்சிரு, இல்லாட்டி வேற மாதிரி சேதாரம் ஆகி போகும். சீச்சி நான் மாட்டேன்ப்பா. மரியாதையா வந்துரு, நான் சொன்னதை செஞ்சிரு. எப்படி பிகு பண்ணாலும் இவனா வந்து முத்தம் இன்னைக்கு கொடுத்துக்கிட மாட்டான் போலயே. நம்ம தான் ஆரம்பிச்சு வைக்கணுமோ? சரி இன்னும் கொஞ்சம் பிகு பண்ணுவோம். மாமா வேண்டாம், யாராவது பார்த்தா வம்பாய் போகும். இப்ப நான் சொன்னதை நீ செய்யலைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வம்பாய் போகும். மரியாதையா வா. ஐயோ நான் மாட்டேன்ப்பா. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. நான் களத்துல இறங்கினாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா வேட்டையெல்லாம் தூக்குற? ஆ, இந்த வாரண்டி இருடி. உன்ன என்னடா மாமா வேட்டையை மடிச்சு கட்டிட்ட? எனக்கு பயமா இருக்கு மாமா, நீ வெளியே போயிரு. அப்படியெல்லாம் போக முடியாது. ஒண்ணு நான் கேட்டது கொடு, இல்லைன்னா நான் வேற மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத மாமா, நீ வெளியே போ. ஏய் மரியாதையா வந்துரு. மாட்டேன், நான் வெளியே போறேன், ரூமை விட்டு போ. ஏய் நில்லுடி. ஓ, என்ன இப்படியெல்லாம் பண்ற? ஓய், நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சா நான் சொல்றதெல்லாம் நீ செய்வேன்னு சொன்னேல. இப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க சொன்னா அப்படியே ஓடுற, அப்படியே பம்மாத்து காட்டுற. அது நீயும் சின்ன பையன், நானும் குட்டி பாப்பா, நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமா? என்ன சின்ன பையன்னு சொன்னது ஓகே, அது என்ன நீ குட்டி பாப்பா, உன்னையெல்லாம் விட்டா ஊரையே வித்துட்டு வந்துருவ. சேச்சா இந்த ஊரெல்லாம் என்ன வேலைக்கு போகணும்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா? அது என்ன விலைக்கு வேணாலும் போகட்டும். இப்போ நான் கேட்டதை கொடுக்க முடியுமா முடியாதா? இங்க பாரு, இப்படியெல்லாம் பேசி படிக்கிற பிள்ளை மனசுக்கு எடுக்காத மாமா. நீ ரொம்ப ஓவரா பேசுறடி. இங்க பாரு, நீ இப்படியெல்லாம் பேசுற, இப்படியெல்லாம் பண்றேன்னு சொல்லி நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும், முக்கியமா மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எங்க அப்பா கிட்ட தானே, போய் சொல்லி கொடு. எங்க அப்பாவே என் பக்கம்டி. ஆ, மைனருக்கு ரொம்ப தான் ஒரே துள்ளாட்டமா இருக்கு. இந்தா நீ அப்படியே பேச்ச மாத்தாத, எனக்கு நான் கேட்டதை கொடு. ஆஹா, நான் வெளியே போறேன். ஏய் நில்லு. போ மாமா, நான் போறேன். அங்க எம்பிட்டு பேர் இருக்காங்க வெளியே. ஏய் நில்லுடி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். உன்னால முடிஞ்சா கொடுத்துக்கோ. எது முடிஞ்சா கொடுத்துக்கோவா? ஏன் அன்னைக்கு வாங்கினது உனக்கு பத்தலையா? இந்த வரண்டி. முத்து மாமா வேணாண்டா, சும்மா இரு. ஏப்பா ஐயோ